ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராம உதவியாளர் பணிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன தகுதியில் வேணும் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின ஒரு 2-3 வீடியோ போட்டிருந்தேன். கடைசியாக உங்களுக்கு இதை பற்றின முழு தகவல் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் லிங்க் கொடுத்துருந்தேன். அது தமிழில் நீங்கள் படித்து பார்க்குற மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ எத்தனை பேர் படித்து பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ அதை தொடர்ந்து உங்களுக்கு இந்த ஜாப்புக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஜாப் தான் இது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். டேட்டு நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்னும் 10 டேஸ் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அப்ளை பண்ணிக்கோங்க. நானும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் சில சந்தேகங்களும் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நபர் எத்தனை வில்லேஜுக்கு அப்ளை பண்ணலாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நபர் நீங்கள் உங்களோட தாலுகாவில் ஒரு 20 வில்லேஜ் இருந்தாலும், ஸோ அந்த 20 வில்லேஜில் உங்கள் கம்யூனிட்டியில் என்ன முன்னுரிமை கேட்டிருக்காங்களோ அந்த கம்யூனிட்டிக்கு தாராளமாக எத்தனை வில்லேஜ் ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ நான் 4 வில்லேஜுக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ 4 வில்லேஜில் எனக்கு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. அதனால் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ உங்கள் கம்யூனிட்டி சார்ந்தது எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி, அதாவது பிசி இந்த மாதிரி ஓபிசிலாம் இருப்பாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டியில் ஒரு அடிப்படையில் கேட்பாங்க. அந்த உங்களோட கம்யூனிட்டி அடிப்படையில் கேட்கும்போது நீங்கள் தாராளமாக 2-3 வில்லேஜுக்கு அப்ளை பண்ணலாம். முக்கியமாக உங்கள் தாலுகா மட்டும் அப்ளை பண்ண முடியும், மற்ற தாலுகா அப்ளை பண்ண முடியாது. எக்ஸாம்பிளாக இப்போது என்னோடய மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கைத்தார் தாலுக்காவில் நான் 4 வில்லேஜுக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட 18-17 கிராமங்கள் இருக்குது. அதில் நான் சூஸ் பண்ணது 4 கிராமம் சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நான் அப்ளை பண்ணக்கூடியது. ஸோ என்னோடய கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, அதெல்லாம் அப்ளை பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் சில முன்னுரிமை கேட்டிருப்பாங்க. அதை தமிழ் வழியில் நான் திரும்ப சொல்கிறவங்களுக்கு, ஸோ தமிழ் வழியில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுப்பான்னு கேட்டிருந்தேன். அதே மாதிரி பாருங்கள், நான் உங்களுக்கு தெளிவான ஒரு முறையில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ என்னோடய கம்யூனிட்டி தெளிவான முறையில் தமிழ் வழியில் நீ படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு வில்லேஜ் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வில்லேஜுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். அதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன தகுதி வேணும் அப்படின்ட்டு நிறைய வாட்டி சொல்லியிருக்கவங்களுக்கு 10th படிச்சிருந்தாலே போதுமானது. ஸோ 10th பாஸ் பண்ண அவசியம் இல்லை, 10th படிச்சிருந்தால் போதும், ஃபெயிலான பிரச்சனை இல்லை, அப்ளை பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் லைசன்ஸ் காண்டி அப்ளை பண்ணணும். ஸோ அதை இந்த பிடிஎஃப் ஃபைல் அதை பற்றின தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை தொடர்ந்து இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண தகுதியாக இருப்பீங்களா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பக்கூடிய இந்த ஃபார்ம் தான் இது. ஸோ இது நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் பின்னால் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. மேக்ஸிமம் நெட் சென்டரில் போய் நீ கொடுத்தாலே இந்த ஃபார்ம் எடுத்து கொடுத்துருவாங்க. ஒரு 5 ரூபா கேட்பாங்க. நான் 4 ஃபார்ம் எடுத்தேன். மொத்தத்துக்குமே 20 ரூபா 25 ரூபா தான் கேட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபார்ம் நீங்கள் இப்போதைக்கு எடுத்துக்காங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுன்னா அதுக்கு வெப்சைட்டு தனியாக இருக்குது. நான் அதுக்கு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். சரி வாங்க, இது என்ன ப்ரொசீஜரு, என்னென்ன யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட விருப்பம் இது. சரி, இப்போ இது எங்கள் மாவட்டத்தில் ஃபார்ம் இது தூத்துக்குடி மாவட்டம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வட்டாட்சி அலுவலகம் கைத்தாரும் போட்டிருக்காங்க. ஸோ தூத்துக்குடி மாவட்டம் வருவாய் அலகில் கைத்தார் வட்டத்தில் காலியாக உள்ள கிராம உதவி பணியிடங்கள் நிரப்ப தகுதி வாய்ந்த நபரிலிருந்து விண்ணப்பிக்கவும் வரவேற்கப்படுகின்றன போட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் இந்த ஃபார்ம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த ஃபார்ம் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க மேலே. ஸோ இது என்னென்ன அப்ளை பண்ணலாம், எப்படி என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு வாங்க பார்த்துடலாம். அதாவது விண்ணப்பிக்க பெறப்பட்ட நாள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சமர்ப்பிக்க வேண்டிய நாள் கடைசி நாள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் படித்தல் மற்றும் எழுதல் இதெல்லாம் நீங்கள் படித்தாலும் தெரியும் உங்களுக்கு. ஸோ இது திரும்ப கீழே பாருங்கள், கொஞ்சம் எக்ஸாம்பிளாக நிரப்பப்பட உள்ள கிராமத்தின் பேர் கொடுத்துருக்காங்க. இது இப்போ சிதம்பரப்பட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பட்டியலினை தவிர எஸ்சி முன்னுரிமை பெற்றவர்னு போட்டிருக்காங்க. ஸோ எஸ்சி கேண்டிடேட் மட்டும் இதுக்கு முன்னுரிமை, மற்ற யாரும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்கள் கம்யூனிட்டியே என்னென்ன கம்யூனிட்டியோ அதை உங்கள் தாலுகாவில் எந்த வில்லேஜில் கேட்டிருக்கணும் அதை தெளிவாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் வெள்ளாளங்கோட்டைன்னு போட்டிருக்காங்க. ஸோ மிகவும் பிற்படுத்தோர் மற்றும் சீர்மரப்பேர்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன வில்லேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நல்லா பாருங்கள், கீழே 6வதாக குறுமலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொது போட்டி ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பாருங்கள், தமிழ் வழியில் பயின்றவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நான் போட்டி போட போகிறேன். அதாவது அந்த குறுமலைங்கிற வில்லேஜில் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு முன்னுரிமை. ஏன்னா என் தமிழ் வழி பயின்ற சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் அதுக்கு முன்னுரிமை நபராக இருப்பேன். அதுக்கு மேலே பாருங்கள், 4வது தென்னம்பட்டியும் கொடுத்துருக்காங்க. அதில் பொது போட்டியும் கொடுத்துருக்காங்க. அது ஜென்ரலில் தான் எல்லோரும் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் அதில் ஒரு போட்டியாளராக இருக்கேன். அப்புறம் குறுமலை தென்னம்பட்டி, அதுக்கப்புறம் நிறையா தொட்டம்பட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் திருமலாபுரம் கடைசியில் 10வது, இதுக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ பிற்படுத்த முஸ்லீம் பிசிஎம் கொடுத்துருக்காங்க, முன்னுரிமை பெற்று கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், திருமலாபுரத்தில் முன்னுரிமை பெற்று பிசி முஸ்லீம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நான் கரெக்டான நபராக இருப்பேன். ஸோ அதனால் நான் இதை நான் அப்ளை பண்ண போகிறேன்.
ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் இருக்குது இதில். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, லைசன்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லைசன்ஸ் வந்து நீங்கள் இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு வாங்க பார்த்துடலாம். இந்த ஃபார்ம் வந்து என்னோடய மாவட்டத்துடையது. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விண்ணப்பதாரரின் பேர் வந்து தமிழில் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ரைட் சைடு வந்து விண்ணப்பதாரர் சமீபத்திய புகைப்படம் கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக எடுத்த நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க, ஒன்று ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் வந்து தமிழில் உங்கள் நேமு, அப்புறம் வந்து இங்கிலீஷில் அதே நேம் எழுதிக்கோங்க. அப்புறம் வந்து ஆதார் கேட்டிருக்காங்க, ஆதார் நம்பரு, அப்புறம் வந்து தந்தை அல்லது கணவர் பெயர் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து வயது, பாலினம் இது கொஞ்சம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அப்புறம் கல்வி தொகுதி மற்றும் கேட்டிருக்காங்க. அது வந்து அதுக்கப்புறம் வந்து விண்ணப்பிக்க கிராமம் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கிராமம் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த கிராமத்தை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து வட்டம் கேட்டிருக்காங்க, அதாவது உங்கள் தாலுக்கா என்னதோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து முகவரி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அதில் வந்து அந்த முகவரி வந்து கரெக்டாக அட்ரஸ் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அஞ்சல் எண் உங்களுக்கு பின்கோடு என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தொலைபேசி எண் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர், அப்புறம் வந்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அப்புறம் தேசிய எண்ணுன்னு கேட்டிருக்காங்க, அதில் வந்து இந்தியா அந்த மாதிரி போட்டிருக்காங்க. மதம் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இப்போ கம்யூனிட்டி எப்படின்னா முஸ்லீம் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து சாதி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. கல்வி தொகுதி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மில் வந்து பின்பக்கம் பாருங்கள், கடைசியாக அதாவது 11 நம்பர் கொடுத்துருக்காங்க. காவல்துறை குற்ற வழக்கு விவரம் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கேஸ் நடக்குதா, உங்கள் பேரில் ஏதாவது கேஸ் அப்ளை ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லைன்னா அந்த காலத்தில் வந்து நீங்கள் இல்லை அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து மிதிவண்டி அல்லது இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் பெற்றுள்ளீங்களாம் கேட்டிருக்காங்க. அதில் வந்து உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருந்தீங்கன்னா வந்து ஆம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க, அதில் ஆம் போட்டுக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆம் இல்லைங்கிறது காலத்தில் வந்து டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சைடில் அவங்க ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, எழுதணும். அதுக்கப்புறம் வந்து இருசக்கர மோட்டார் வாகனம் வந்து ஓட்டும் உரிமை வைத்துள்ளேன்னு கேட்டிருக்காங்க. அது அப்புறம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆம் போட்டுட்டு நீங்கள் அதுக்குள்ளே லைசன்ஸ் நம்பர் வந்து கீழே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்னென்ன டாக்குமெண்ட் நினைக்கணுமோ வீடியோ எண்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் வந்து முன்னுரிமை பெற்றோர் காலத்தில் வந்து போட்டிருக்காங்க, விண்ணப்பதாரர் ஆதரவு விதவையான்னு கேட்டிருக்காங்க. அதில் விதவையாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து எனக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் வந்து இல்லை ஆம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. முன்னாள் இராணுவத்தினராக கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து மாற்றுத்திறனாளி எந்த வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கலப்புத்திறன் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் முதல் பட்டதாரி சான்று கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமாக முதல் பட்டதாரி சான்று என்கிட்ட இருக்குது, நான் அப்ளை பண்ணியிருக்கேன். தமிழ் வழியில் சான்று இருக்குது, அதையும் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து கொரோனா தொற்று நோய் இதர காரணங்களாகவோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து 1 முதல் 10 வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்றவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் என்கிட்ட வச்சுருக்கேன். அரசு வழிகாட்டு நெறிமுறையின்படி இதர முன்னுரிமை வச்சுருக்கீங்க, ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது உங்களுக்கு முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் போட்டு என்ன முன்னுரிமை இருக்கோ அதை கைப்பட நீங்கள் எழுதிக்கின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கடைசியில் வந்து இடம் நாள் கேட்டிருக்காங்க, டேட்டு உங்களோட ஊர் போட்டுக்கோங்க. அப்புறம் சைன் போட்டுக்கோங்க. இதுதான் உங்களோட இந்த ஃபார்மோட முழுமையான தகவல் இது. ஸோ இதில் வந்து என்னென்னா உங்கள்கிட்ட என்ன இருக்காது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து லைசன்ஸ் எல்லோரும் வச்சுருப்பீங்க 2 வீலர் ஓட்டுறதுக்கு. சப்போஸ் இல்லைன்னு அப்படின்னா இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில்அப் பண்ணி வேஸ்ட்டு, அதாவது அப்ளை பண்ண முடியாது. ஸோ லைசன்ஸ் உள்ளவங்க 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு முயற்சி தான். இது முடிஞ்ச அளவுக்கு வந்து முயற்சி விட வேண்டாம், அப்ளை பண்ணுங்கள். என்ன நடக்குமோ அதாவது கிடைச்சால் ஓகே, இல்லைன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ நானும் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அடுத்து வந்து இந்த ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த வேலையை பற்றி ஏதாவது தெரியணும் அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன். நான் வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.